நாட்டு மண்ணு சிம்மாசனம் விட்டா உட்கார்ந்தா உட்கார்ல யாரை வச்சு நான் உட்காந்துன்னா
நீ உங்க அஜய் பண்ணா மாத்தி மாத்தி போறீங்க மொட்டை வச்சு அவர் ஒரு மாசம் முன்ன போனாரு நான் ஒரு மாசம் பின்ன போனேன் நான் ஒண்ணு கிடையாது சரி சரி எதை செய்தாலும் செய்யும் தொழில் தெய்வம் தெய்வம் அதனால அப்படி கிடையாது ஏதோ ஐயோ பாவம் ஐயா ஓதன் வயதுக்காக பிச்சை இருக்கிறாரியா உங்களால முடிச்சது ஐயா போட்டு யாரு என்ன கால தாமதம் என்று கேட்டார் என்ன பேசுறீங்க அந்த கதை உட்காரு உட்கார்ந்தது நான் கேட்டா தினமும் எனக்கு முன்னதாக வந்து அரியணையை சுத்தம் செய்து மன்னர் விமான் வருவார் என்று வழி மீது விடிவெடுத்து காத்து ஏன் இன்று காலதாமதம் யார் கேக்குறதே நான் தான் கேக்குறோம் யார் கேக்குறதே நான் தான்டா எஜமா யார் நீ எஜமா எஜமா யார் கேக்குறதே எஜமா தானே கேக்குறேன் எஜமா நீ கேக்குற யார் போய் சொன்னா காவல்காரன் நீ காவல்காரன் நானு ஆமாடா நான் போய் சொன்னா ஆமா யார் எஜமா நான் எஜமா ஆமா நீ கேக்குற ஆமா நீதான் நாட்டு எஜமான்டா நீ கேக்குற நாட்டு மன்னர் உனக்கு எஜமா ஆமா நீ கேக்குற ஆமா யார் போய் சொன்னா நீ தான்டா சொல்லணும் நான் சொன்னா யார் கேக்கணும் கேட்டுக்கற தெளிவா தானே சொல்றாங்க நான் பைத்தியமா நீ பைத்தியமா எங்க வேணே தெரியாது புரியலையா உனக்கு புரியலையா என்னடா நாட்டு மன்னர் நீ கூட உட்காரு நான் கேட்டா என்னடா கால தாமதம் யார் கேக்குறதே நான் என்ன கேக்குறோம் நீ தான யார் நீ இந்த நாட்டுக்கு மன்னர் உனக்கு எஜமா கேக்கணும் ஆமா யார் பதில் சொன்னா நீ தான் பதில் சொல்லணும் நான் யாரியா காவல்காரே என்ன சொல்றா பதில் சொல்லணும் போன இது வந்த இது எட்ட இது வச்ச இது தூக்குற சும்மா ஏய் வாங்க நீ வாங்க நான் கேட்டேன் தினமும் அவைக்கு எனக்கு முன்னதாக வர வேண்டிய அவை காவலர் ஏன் இன்று காலதாமதம் என்ன காலதாமதம் நான் என்ன கேக்குறேன் நீ தானே சொல்லணும் நான் என்ன கேட்கணும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ தானே சொல்லணும் என்னடா நாட்டு மாமன்னன் காவல்காரன் என்னிடத்திலே கை கட்டி வாய்ப்பத்தி நீ எடுக்கும் போது என்னடா என்ன கேட்டா வயலுல எட்டு அடிக்க மாட்டேன் பாக்குறியா அடிக்க மாட்டான்னு பாக்குறியா மாட்டான்னு பாக்குறியா என்ன பண்ணுவ வேணாங்க நாட்டு மன்னராகிற இது எடுக்கிற உரிமை உனக்குதான் தெரிஞ்சா சரி அதனால காலம் கடுகொண்டே போகுது ஆனா தினமும் எனக்கு முன்னதாக வந்து அரியணையை சுத்தம் செய்து மன்னர் வருவார் என்று வடி மீது வெளிவத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் காலத்தாமதம் பத்தி கேட்டல மச்சல கூப்பியா நீயே பதில் சொல்லல நீயே திரும்பி
கேக்குறேன் திரும்பி கேக்குறேன் திரும்ப கேக்குறேன் திரும்ப பேசுறேன் திரும்ப கேக்குறேன் திரும்ப கேக்குறேன் ஆனா பழம் வேஷம் பச்சா டேய் அப்படி சாப்பிடலாம் அப்படியே நசுக்கணும் பந்தாபந்தமா சாப்பிடலாம் இப்படி உள்ளங்கல பொருள்னா ஆடா பாய் ஒயர்ல மாட்டி போறங்க 4 லட்சம் ரூபாய் குடுக்குறாங்க ஒயர்ல மாட்டாடே பிளாட்டிக்கு செத்து குடுவேன் அப்புறம் இன்னும் 10 நாள்ல உன் கர்மலி வந்து கூத்தர வேண்டாம் டேய் பிடகரை நல்ல வார்த்தையே பேச மாட்டேன் அம்மா எல்லாரும் வந்துனே எனக்கு ரொம்ப பேசிருப்பா ஒரு வார்த்தை ரொம்ப பேசிருப்பானே டேய் தப்பானே பேசிருப்பா அம்மா எல்லாரும் வந்துனே ஒரு வார்த்தை வார்த்தை சொல்றா தப்பா பேசிருப்பா இதெல்லாம் சுத்தமான பக்தியான வார்த்தை இதெல்லாம் பக்தியான வார்த்தை சென்னை போறா புரியல சென்னை பாசுதல்ல சென்னை போ ஏய் வார்த்தை அண்ணா கம்மாலே என்னடா பாக்குறா கம்மாலே கண்டிக்குது என்ன தெரியும் உனக்கு என்னடா தெரியா பேசி நீ ட்ரைனிங் பண்ணிக்கிறத ஏய் என்னடா 3 வருஷம் ஆகுது ஒரு பாட்டி எழுதி ஊத்தாத படியில என்ன பாடி சொல்றா ஏய் தலவட்டல பத்தியா இப்போ ஒரு மரம் மாரே தாடிக்குது சமல வந்தாலோ ஏய் உன்னை மச்சான் சொன்னியே கூப்பிடுறேன் அவனை ஏய் மிச்சா ஐயா வந்துக்கிறாரு அரசருக்கு முதல்ல வர எங்க போய் ஆயா எங்க போய் வரா அரப்படி மாதிரிக்கிறா டேய் அண்டவரா நடிகாண்டா டேய் 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 கம்னரா பாயா 10 ஹேய் இந்த மண்டில ஒண்ணுமே இல்ல உனக்கு 10 லட்சமா ஏய் அடி ரேட்ல ஒரே ஒரு நேரம் இங்கே செத்து கூடானா எவா அப்பா அம்மா டேய் வந்ததிலிருந்து நல்ல வார்த்தை எவ்வளவோ இருக்கு ஏங்க அம்மா நேர்மனை தப்பான பேசிருப்பா மக்கால வைக்கறா ஐயா வந்துக்கிறாரு என்ன கேக்குறாரு தெரியா வாங்கிக்கணும் வா ஏய் கமலா ஐயா ஏய் நல்ல பதில் ஏய் நீ மட்டும் நான் கேட்டேன் ஆனா தினமும் எனக்கு முன்னாடி வந்து அரியணை சுத்தம் செய்து மன்னர் பெருமான் வருவார் என்று வழிமீது விடுவித்து காத்துக் கொண்டிருக்கின்ற காவல் ஏண்டா இன்று கால தாமதம் என்று ஓடு வந்துச்சு ஏய் திடீர்னு ஓடு வந்துச்சா வேணா போனா டேய் போன் சித்தரும்பு கட்சி செத்துட்டான் சித்தெரும்பு கட்சி உன் மச்சான் செத்து விட்டானா சித்தெரும்பு கட்சா ஆடா பாவமே இடியாணியா டேய் பிரியாணி சித்தெரும்பு புடிங்கிடுச்சு வாந்தி பதி வாரா ஒரு வாரத்துல ஒழுங்கா பேசுவா அந்த தமிழ் சரஸ்வதி வாயில தாண்டவ மாறடா சரியா அது 108 அவசர உதவி வண்டி என்ன டேய் சரி கத்திரி வருது ஆட்டு மில் இல்லையா இன்னது ஆட்டு மில்லையா ஹாஸ்பிட்டல் ராது அண்ணாடியா ஆடா யாரா அங்காடியா கண்ணாடி ரூமு
அந்த வையா பாத்துங்க ஜனப்பெரி கட்டி சொட்டா ஒயின்னு ஜனப்பெரியில கட்டி தொங்க விட்டுக்குது. யாரா டேய் மூஜேவியா? அது ட்ரிப்ஸ் குளுக்கோஸ். 3 நாள் ஐடி வேலைன்னா ஐடி கார்டா? டேய் என்னடா உன்னா கூட போராட்டமா போச்சு. ஐசியூ வார்டு. நீ 2ஆம் கட்டம் பாவம். சேத்து பட்டி போட்டானா தாண்டி போலூருக்கு போட்டானா செத்து விட்டான். பாவமே சித்திருப்பு கட்டி செத்துக்கிறாங்கடா. பசங்க என்னக்கிறாங்களா அவருக்கு? ஐயோ பாவமே. நீ மச்சானா? போர்டு மாடமா? ஏண்டா டேய் உண்மையாவே சொல்ல போனா செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஜாப் போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல வேலை செஞ்சார். இந்த கலை மேல இருக்கிற ஆர்வத்தினால அந்த தொழிலையே விட்டுட்டு கவர்மெண்ட் ஜாப் விட்டுட்டு வந்து நாடகம் அடிக்கிறாரு. கம்யூனிட்டி அந்த தொழில் எங்கனா கண்ணு முயக்காது ஹோட்டல பட்டு வந்துருக்கலாம். உனக்கு தேவையான மொத்தம் ஒண்ணு வாங்கி கொடுத்துருப்பாங்க 4 நாள். ஹேய் போஸ்ட் மாடா மூர்த்தி எடுத்துட்டாங்களா? என்ன மூர்த்தியா? கிட்டடியா? கிச்சடியா? அப்புறம் பச்சடியா? கிட்னி கிட்னி கீ இருக்குது. நீ மேல வச்சு காட்டியாடா? ஈரடா? கிட்னி மேல இருக்குது, ஈரல் கீ இருக்குதா? ஈரல் இது அதையும் எடுத்துட்டாங்களா? டேய் இது ஏண்டா அது? மதிபதி வார எதுனா ஒண்ணு குலக்கமா சொல்றிய நீ? கொல்லி யாரு போட்டது? அடப்பாவமே. டேய் கொல்லி போட்டா 16 நாளைக்கு நீ ஒரு போய் இருக்கணுமே. பாவம் பசி தாங்க மாட்டாடா. இலையில நாங்க சாப்பாட்டுக்கு போனோடனே முன்னாடி உட்கார பட்டினி எழுந்து வந்துரு 1 நிமிஷத்துல. அடப்பா ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுவாடப்பா. எப்படி தாங்க நீ? சதா காலையிலயா? சரி ரெட்டியால 18 இட்லி 18 வடை. சரி ரெண்டே வாயா? அடப்பாவுமே பசி தாங்க மாட்டேன் நீ. அடுத்து என்ன கால தாமதம் என்று கேட்டால் கட்டைகளை கொட்டி அழைத்து கொண்டிருக்கிறார். நாட்டின் நலனை விசாரிக்க போகிறேன். தகுந்த பதில் உரைக்க வேண்டும். ஆகட்டுமா? நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் இங்கே நலமுடனே வாழ்கின்றனர். பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. மன்னி செல்லும்
அனைதினமும் தவறாத பாடசாலைக்கு சென்று வருகிறார்கள். அதிலும் ஒரு குறையும் கிடையாதுங்க. அப்படியா? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, அல்ல. ஆலை எங்கள் அனைத்திலோ துன்பங்களை நீக்கி நம் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் இங்கே நலமுடனே வாழ்கின்றனர். காவலா, நமது நாட்டிலே இருக்கின்ற அனைத்து ஆலயங்களிலும் கால பூஜை அனைதினமும் தவறாது நடக்கின்றதா? அதிலும் ஒரு குறையும் கிடையாது. அப்படியா? சோதரக்கூடிய அனைத்து பூஜைகளும் செம்மையாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியா? ஆமாங்க. மிகுந்த சந்தோஷம். உன்னை அழைத்த காரணம் யாரு தெரியுமா? என்னங்க? ஏய், ஐயா. எனக்கு இருப்பது ஒரே மகன், ஒப்பற்ற மகன், ஆசத்திற்குரியவன் சிவமணி. சிவமணி. ஆமாடா. அப்படியா? அவன் வளர்ந்து வளர்ந்து. குழந்தையாக இறந்தவன் வளர்ந்தான். வளர்ந்தான். அயல்நாடு சென்று பட்ட படிமலை பயின்று பயின்று. வருகிறான். தக்கதோர் வரவேற்பு இருக்க வேண்டும். அப்படியா? மகனை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். வருகிறான்.